என்ன காட்டுக்குள்ள கூட்டு போகிறாங்க, வண்டியும் நிப்பாட்டிட்டானுங்க. நான் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், என் தம்பி கத்தியோட நிற்கிறான். நான் முன்னுக்கு ஓட வந்தேன் பாருங்க, எனக்கு உறவுகளை சந்திக்க வேண்டும் என்று தனது தம்பியை நம்பி ஊருக்கு சென்ற திருநங்கைக்கு அவரது தம்பி மற்றும் நண்பர்களால் நேர்ந்த கொடூரம்தான் ஒட்டுமொத்த மக்களையும் திகைக்க வைத்திருக்கிறது. அப்படி என்னவானது, வழக்கின் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் பகுதியில் வசிப்பவர்கள் ஆறுமுகம் கீதா தம்பதி. இவர்களுக்கு மணிகண்டன், அமர்நாத் என்ற 2 மகன்கள் இருந்த நிலையில் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு தனக்கு ஏற்பட்ட உடல் மாற்றம் காரணமாக மணிகண்டன் திருநங்கையாக மாறி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். கடந்த 12 வருடங்களாக சமந்தா என்ற பெயரில் தென்காசி பகுதியில் சக திருநங்கை தோழிகளோடு வசித்து வருகிறார். இதற்கிடையில் சமந்தா இன்ஸ்டாகிராமில் தனது ரீல்ஸ் வீடியோக்களை பதிவு செய்துள்ளார். இதை பார்த்த சமந்தாவின் தம்பி அமர்நாத் இன்ஸ்டாகிராமில் அவரை பின்தொடரவே அதன் மூலமாக மீண்டும் தனது தம்பியுடன் பேச தொடங்கியுள்ளார் சமந்தா. இருவரும் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களாக நல்ல முறையில் பேசி வந்த நிலையில் அவ்வப்போது தனது தம்பிக்கு பண உதவிகளையும் சமந்தா செய்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சமந்தா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நத்தம் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். அப்போது அமர்நாத்தை தொடர்பு கொண்டு தான் நத்தம் வந்திருப்பதாகவும் தம்பியையும் குடும்பத்தினரையும் சந்திக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இதை கேட்ட அமர்நாத் சந்திக்க சம்மதம் தெரிவித்ததோடு நேரில் சென்று சந்திக்கவும் செய்துள்ளார். பின்னர் தனது தாய் தந்தையுடன் சேர்த்து வைப்பதாக கூறி நண்பர்களுடன் அழைத்து சென்ற அமர்நாத் நத்தம் பகுதியில் இருந்த ஒரு காட்டு பகுதிக்கு சென்ற போது திடீரென சமந்தாவை அரிவாளால் வெட்டிவிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சமந்தா மயங்கி கீழே விழவே அமர்நாத்தும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்த சமந்தா தனக்கு தெரிந்தவர்களுக்கு போன் செய்து தன்னை மீட்கும்படி கூறியுள்ளார். உடனடியாக அவரை மீட்ட சக திருநங்கை தோழிகள் அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பின்னர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புகாரின் பேரில் திண்டுக்கல் நத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தனது தம்பி மற்றும் உறவினர்களால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை கொடூர முறையில் தாக்கிய தம்பி அமர்நாத் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தன் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். என் பேரு சமந்தா. இந்த மாதிரி என் தம்பி, நான் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை. நான் தென்காசி சென்னையில் வசித்து வந்துட்டு இருந்தேன். சென்னையில் இருக்கையில் நான் என் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறதுக்கு நான் என் பிறந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் நான் வீட்டை விட்டு போய் 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் கழிச்சு என் பிறந்த ஊருக்கு வரப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் என் தம்பியை பார்த்து நான் மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி பேசினேன். சரி, நம்ம தம்பி தானேன்னு பேசையில் அவனையும் என்கிட்ட நல்லா பேசினான். காசுலாம் வாங்கினா. நானும் ஆடு வாங்கணும் மாடு வாங்கணும்னு காசு கேட்பான். நானும் அமுச்சு விடுவேன். எல்லாம் வாங்கி என்கிட்ட சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு வந்திருக்கேன், நத்தத்துக்கு வந்திருக்கேன்டா, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு நான் கூப்பிட்டேன். அவன் இந்த வரேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க லவ்வரு அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நீ வா அதை வச்சு உன்னை நான் வீட்டில் சேர்த்துறேன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை காட்டி அதுதான் அந்த மெய்யம்பட்டியை தாண்டி அப்பாஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, என்ன காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, வண்டியும் நிப்பாட்டிட்டானுங்க. நான் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், என் தம்பி கத்தியோட நிற்கிறான். நான் முன்னுக்கு ஓட வந்தேன் பாருங்க, என்னை திரட்டி வெட்டிட்டான். என் கால் தடுமாறி ஒரு பதாருக்குள்ளே போய் விழுந்துட்டேன். மேலே வாடான்னு என்னை கல்லோட்டிடுறான். நான் கெஞ்சுறேன், அம்மரே என்னை விட்டுறான்னு கெஞ்சுறேன். அவன் என்னை விடலை. என் உடம்புல ரத்தம்லாம் போயிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்தோன்னா நான் இறந்துட்டேன்னு நினச்சேன். அவன் வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டான். அப்புறம் எங்கள் ஆளுங்க என் ஃபோன் என் கையிலே இருந்துச்சு. எங்கள் ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அதை வச்சு நான் தகவல் கொடுத்து எங்கள் ஆளுங்களை வர வச்சு நான் திருப்பி நத்த ஜிஹெச்சில் போய் சேர்ந்துட்டேன்.